ஹாய் ஹலோ வணக்கம் நேர்களே மற்றும் ஒரு அங்காடி தர நிகழ்ச்சியினூடாக உங்களை சந்திக்கிறதுல மகிழ்ச்சி. இந்த நிகழ்ச்சி உங்களுக்கு தெரியும், வாரம் ரெஸ்ட் ரிவ்யூ, ஃபுட் ரிவ்யூ, ஜுவல் ரிவ்யூ, பைக் ரிவ்யூ அப்படின்னு சொல்லி ஏகப்பட்ட ரிவ்யூஸை இந்த நிகழ்ச்சியினூடாக உங்களுக்கு கொடுத்துட்டு வரோம். அந்த வகையில் இன்றைய தினத்தில் எங்கே இணைஞ்சிட்டு இருக்கோம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, ஒரு பைக் ரிவ்யூக்காக சஞ்சு மோட்டார்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு ஷோப்பில் தான் இணைஞ்சிட்டு இருக்கோம். இங்கே வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் எலக்ட்ரிக் மோட்டர் பைக்ஸை எங்களால் பார்க்கக்கூடிய மாதிரி இருக்குது. ஸோ அந்த மோட்டர் பைக்ஸோட டீட்டெயில்ஸ், அதாவது ப்ரைஸ் என்ன மாதிரி அண்ட் வந்து நிறைய விடயங்கள் இங்கே வந்து பார்க்கக்கூடிய மாதிரி இருக்குது. ஸோ அதை பற்றின விரிவான விளக்கத்தை இந்த காணொலியினூடாக இணைந்து கொண்டு நீங்கள் பார்க்க போகின்றீர்கள். இப்போ வந்து நிகழ்ச்சிக்குள்ளே போகலாம் வாங்க. ஓகே நேர்களே, அப்படி நாங்கள் ஷாப்புக்குள்ளே வந்துட்டோம். ஸோ ஏகப்பட்ட பைக்ஸ் எங்களுக்கு முன்னால் காணப்பட்டு இருக்குது. ஸோ நானுமே ஒரு பைக்கில் தான் உட்காந்துட்டே இருக்கேன். ஸோ நீங்களும் பார்த்துட்டு இருப்பீங்க. குறிப்பாக எலக்ட்ரிக் பைக் அப்படின்னும் பொழுது ரொம்பவுமே கம்ஃபர்டபுள் அண்ட் ஸ்மூத்தாக போகக்கூடிய மாதிரி தான் இருக்கும். ஸோ கண்டிப்பாக உங்களுக்கு அதை எவ்வாறு நீங்கள் பயன்படுத்த வேணும், என்ன மாதிரி சார்ஜ் வந்து பார்த்து அது ஃபில் பண்ணி கொள்ள வேணும், அந்த மாதிரியான விடயங்கள் வந்து உங்களுக்கு ரொம்பவே கன்ஃபியூஸ்டாக இருக்கும். ஸோ இந்த தொகுப்பில் வந்து அதை பற்றின விரிவான காணொலியாகத்தான் இந்த காணொலி இருக்க போது. குறிப்பாக இந்த பைக்ஸ் எல்லாம் பார்த்தீங்க அப்படின்னு சொல்லிட்டோன்னா வயோதிபர்களுக்கு ரொம்பவுமே உதவியாக இருக்கும். அதை தாண்டி வந்து லேடிஸுக்குமே இது வந்து ரொம்பவுமே கம்ஃபர்டபுள் அண்ட் ஸ்மூத்தியாக போய் வரக்கூடிய மாதிரியான ஒரு வசதி ஏற்படுத்தும். ஸோ ப்ரைஸை பார்க்கும் பொழுது இப்போ ஏனைய பைக்ஸ் எல்லாமே ரொம்ப காஸ்ட்லியாக போயிட்டுருக்கு. ஸோ ஆனால் இந்த பைக்கை பொறுத்த வரைக்குமே கம்ஃபர்டபுளான ப்ரைஸாக தான் இருக்குது. குறிப்பாக இதோட ப்ரைஸ் டீட்டெயில்ஸ் எல்லாமே வந்து இங்கே இருக்கக்கூடியவர்கிட்ட நாங்கள் கேட்டு தெரிஞ்சு கொள்ள போகிறோம். ஸோ இப்போ நிகழ்ச்சியில் வந்து அடுத்த சாப்டருக்கு போகலாம் வாங்க. ஓகே நேர்களே, அப்படியே வந்து சஞ்சு மோட்டர்ஸோட மேனேஜர் எங்களோட இணைஞ்சிட்டு இருக்காரு. ஸோ வணக்கம். வணக்கம். உங்களோட பேர்? என் பேர் கஜேந்திரன். நான் இங்கே இப்போ 1.5 வருஷமாக வேலை செய்கிறேன். ஓகே, கஜேந்திரன் இந்த ஷாப்பில் 1.5 வருஷத்துக்கு மேலாக வெயிட் பண்ணிட்டு இருக்காரு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த ஷாப் வந்து எப்போ ஆரம்பிச்சிருக்கு? நாங்கள் ஆரம்பித்தது வந்து 2023 டிசம்பர். ஓகே, 2023 ஸ்டார்ட் பண்ணி இப்போ வரைக்கும் சக்ஸஸ்ஃபுல்லாக ரன் பண்ணிட்டு இருக்கீங்க. ஸோ எப்படி இருக்கு எக்ஸ்பீரியன்ஸ் அண்ட் மக்கள்கிட்ட இருந்த ஆதரவு இந்த ஷாப்புக்கு எப்படி கிடைச்சிட்டு? நல்ல ஆதரவு. இப்போ எலக்ட்ரிக்கு இப்போ எல்லா மக்களும் வந்து இப்போ எலக்ட்ரிக் வாகனங்களுக்கு மாறிக்கொண்டு வர்ற சந்தர்ப்பத்தில் இப்போ எலக்ட்ரிக் வாகனங்கள் கூட போகுதுங்கிறது. ஓகே சரி, இந்த கடையை பற்றின டீட்டெயில்ஸ், அதாவது இதை யார் நடத்திட்டு இருக்காங்க, ஸோ அந்த மாதிரியான விளக்கங்களுக்கு பகிர்ந்து. இது வந்து கம்பெனி வந்து ஜாடியா, சைனாண்ட கம்பெனி வந்து அதை ஸ்ரீலங்காவுக்கு வந்து அபான்ஸ் கம்பெனி எடுத்து செய்கிறாங்க. அபான்ஸுன்ற டீலராக தான் நாங்கள் இங்கே யாழ்ப்பாணத்தில் செய்கிறோம். ஓகே, அபான்ஸுன்ற டீலராக இவங்க செயல்பட்டு மக்களுக்கு ஒரு சேவையை கொடுத்துருக்காங்க. ஸோ ஒரு பெட்ரோல் பைக்குக்கும் எலக்ட்ரிக் பைக்குக்குமான டிஃப்ரென்ஸாக நீங்கள் என்ன கருதுங்க? மெயின்டெனன்ஸ் செலவு, மற்றது பாவனை இந்த இலகுத்தன்மையும் கூட இருக்கும். ஓகே, ஸ்மூத்தியாக இந்த பைக்ஸ் வந்து காணப்படும். ஸோ குறிப்பாக எலக்ட்ரிக் பைக் அப்படின்னும் பொழுது நிறைய பேரோட மைண்டில் வரக்கூடிய ஒரு விடயம், மழை காலத்தில் எப்படிங்க இதை சமாளிக்கிறது. ஸோ அதைத்தான் முதலாவது அவங்க கருதுவாங்க. ஸோ மழை காலத்தில் இந்த பைக்ஸை எப்படி மெயின்டைன் பண்ணுறது, ஸோ மழையில் தண்ணியில் நனைஞ்சிட்டு அப்படின்னு சொன்னால் இதுக்கு ஏதாவது பிரச்சனைகள் வருமா அப்படின்ட்டு தான் காமனாக எல்லா மக்கள் மத்தியிலையுமே இருக்கக்கூடிய ஒரு கேள்வியாக இருக்குது. ஸோ அதுக்கு ஃபர்ஸ்ட்டு நாங்கள் ஒரு முற்றுப்புள்ளி வைக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்கேன். ஸோ அதுக்கான விளக்கம், இது வந்து இப்போ வாட்டர் ப்ரூஃப் தான் பைக் வந்து வாட்டர் ப்ரூஃப். நீங்கள் எந்த வெள்ளத்துலேயும் மழைக்கையும் ஓடக்கூடிய மாதிரி தான் செய்திருக்கிறாங்க. மோட்டர் எல்லாம் வந்து மோட்டர் வந்து இதுக்கு பின் சில்லிலேயே வர்றதால ஹப் மோட்டார் வாட்டர் சீல் பண்ணி தான் இருக்குது. அதில் நீங்கள் எந்த பிரச்சனையும் இல்லை மழையில் ஓடுறதில்ல. ஓகே, அதனால் நீங்கள் எந்தவித டென்ஷனும் எந்தவித பயமும் உங்களுக்கு தேவையில்லை, நம்பி வாங்கக்கூடிய மாதிரி தான் இருக்கும். ஸோ விலைகளை பார்க்கும் பொழுது இப்போ பெட்ரோல் பைக்ஸ் வந்து ரொம்பவுமே காஸ்ட்லியாக போயிட்டு வந்துருக்குது. ஸோ அப்படி இருக்கும் பொழுது இதை பார்க்கும் பொழுது ப்ரைஸ் வந்து கம்ஃபர்டபுளாக தான் இருக்குது. ஸோ இதோட ப்ரைஸ் ஸ்டார்டிங் ப்ரைஸ் வந்து எங்கே இருந்து? ஸ்டார்டிங் ப்ரைஸ் வந்து இப்போ இருக்கிற பைக்கில் வந்து 3,99,950 ரூபா. அதுக்கு அடுத்ததாக வந்து 3,29,950 ரூபா. அதுக்கு அடுத்தது 3,99,950. அடுத்தது வந்து 4,29,950. அடுத்தது வந்து 4,59,950. இவ்வளோ வந்து 85 கிலோமீட்டர் ஓடலாம். ஃபுல் சார்ஜ் போட்டிங்கன்னா 85 கிலோமீட்டர் ஓடும். அடுத்தது வந்து 5,99,950, 6,39,950, 6,44,950, மற்ற 6,64,950. இவ்வளோ வந்து 100 கிலோமீட்டருக்கு மேலே ஓடலாம். 100 கிலோமீட்டர் ப்ளஸில்
சரி, கூட வந்து இந்த பைக்ஸை யார் வாங்குவாங்க? வயோதிபர்கள், லேடிஸுக்கு வந்து இது ஒரு கம்ஃபர்டபுளாக இருக்கும். ஸோ அவங்க வாங்குறாங்களா? லேடிஸும் அந்த ஆஃபீஸ் ஸ்டாஃப்கள் வந்து அந்த வீட்டில் ஸ்கூலுக்கு பிள்ளைகளை ஏற்றி இறக்குறாக்கள் வந்து இதை கூடுதலாக பண்ணுறது. ஓகே, அதாவது வந்து சரி, அதை தாண்டி இன்னொரு விஷயம் உங்கள்கிட்ட கேட்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்கேன். என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, எலக்ட்ரிக் பைக் அப்படின்னும் பொழுது இது சார்ஜில் தான் இது இயங்கக்கூடிய ஒரு பைக்ஸ். ஸோ அப்படி இருக்கும் பொழுது இப்போ எங்களுடைய மின்சார கட்டணங்களுமே அதிகரிச்சுட்டு அது எல்லாருக்குமே தெரியும். அப்படி இருக்கும்போது மக்கள்கிட்ட இன்னொரு கேள்விகளும், இதில் வந்து கரண்ட் வந்து கூட இழுக்குமா? ஸோ டெய்லி நாங்கள் சார்ஜ் போடும் பொழுது எங்களுக்கான மாதாந்த கரண்ட் பில்லை வந்து அடிஷ்னலாக இதுக்காக வந்து அதிக தொகை வந்து அட் ஆகுமா அப்படின்னு சொல்லி யோசிக்கிற மக்கள் இருக்கிறாங்க. ஸோ அவங்களுக்கான ஒரு விளக்கமாக நீங்கள் என்னத்தை சொல்லுங்கள்? இப்போ ஒவ்வொரு பாவனையை பொறுத்து தான். டெய்லி சார்ஜ் போட்டு பாவிச்சு 80 கிலோமீட்டர் இல்லை 100 கிலோமீட்டர் ஓடணுமன்றாவே வந்து டெய்லி சார்ஜ் போட வேண்டி வரும். அதுக்கு வந்து இப்போ ஃபுல்லாக ஒரு ஃபுல் சார்ஜ் போடைக்கு வந்து எங்களுக்கு 2.5 யூனிட் தான் எடுக்குது எலக்ட்ரிக். இப்போ 2.5 யூனிட் சாதாரணமாக ஒரு 50 ரூபா படி பார்த்தாலும் 125 ரூபா தான் முடிய போகுது 80 கிலோமீட்டர் இல்லை 100 கிலோமீட்டர் ஓடுறதுக்கு. இப்போ அதே 80 கிலோமீட்டர் இல்லை 100 கிலோமீட்டர் நீங்கள் பெட்ரோல் பைக்கில் ஓடுறதா இருந்தால் எப்படியும் ஒரு 2 லிட்டர் 2.5 லிட்டர் பெட்ரோல் அடிக்க வேண்டி வரும். அந்த டைமில் பார்க்க உங்களுக்கு 700 ரூபா 1000 ரூபா காஸ்ட் ஆகும். அதான் மெயின்டெனன்ஸும் வந்து இதுக்கு சர்வீஸ் இன்ஜின் ஆயில் மாத்திர பிரச்சனை ஒன்றும் இல்லை. காஸ்ட்டை கட்டுப்படுத்தக்கூடிய மாதிரி இருக்கும் உங்களுக்கு. ஓகே, அப்போ வந்து இதுதான் லாபம் அப்படின்னு சொல்லி நீங்கள் ஃபைனலாக சொல்ல வரீங்க. பெட்ரோல் எடுக்கும் பொழுது நீங்கள் வந்து ஒரு 2 லிட்டர் 3 லிட்டர் அடிக்கிற விலையை தாண்டி இங்கே வந்து நீங்கள் 2.5 யூனிட் ஃபுல் சார்ஜ் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. ஸோ 2.5 யூனிட் அப்படின்னு பொழுது அவரோட கால்குலேஷன் படி 125 ரூபாய். நார்மலாக ஒரு 50 ரூபா படி பார்க்க 125 ரூபா முடியும் 2.5 யூனிட் கரண்ட்டுக்கு. 125 ரூபாய் தான் உங்களுக்கு அடிஷ்னலாக ஹெல்ட் ஆக போகுது. ஸோ அதனால வந்து உங்களுக்கு எந்தவித பிரச்சனையும் இருக்க போறதில்ல. லாபம் அப்படின்றது தான் இந்த கருத்தினோடாக முன்வைக்கக்கூடிய மாதிரி. பைக்குன்ற விலையும் வந்து குறைவு. பெட்ரோல் பைக்கை விட விலை குறைவு, சரியான விலை குறைவு. அதை விட மெயின்டெனன்ஸ் செலவு வந்து குறைவு உங்களுக்கு. இப்போ இன்ஜின் ஆயில் மாற்றணுமெண்டு இல்லை, கேபிள்கள் மாற்றணும், பெல்ட்டுகள் மாற்றணும், செயின் வீல் அதுகள் மாற்றணுமெண்டு இல்லை. இதுக்கு டிரெக்டாக இப்போ ரிம்மிலேயே மோட்டர் இருக்கிறதால அந்த செயின் வீல் மாத்திர மோட்டருக்கு அந்த பெல்ட் மாத்திர பிரச்சனையானது இல்லை. சரி, இப்போ எலக்ட்ரிக் பைக் அப்படின்னும் பொழுது இதுக்கு ஏதாவது வாரண்டி அந்த மாதிரி நீங்கள் கொடுக்குற? வாரண்டி இருக்குது. பேட்டரிக்கு மோட்டருக்கு இப்போ இதுண்ட 28 பார்ட்ஸாக பிரித்து தனித்தனி வாரண்டி இருக்குது. அந்த வாரண்டி வந்து உங்களோட வாரண்டி புத்தகத்திலேயே என்ன பார்ட்ஸ் இருக்குதோ அதுக்கு எவ்வளோ கால வாரண்டி இருக்குது. அது நாங்கள் அதில் டைப் பண்ணியே தாரோம். அப்போ இது இன்னும் ஈஸியாக இருக்குங்க. வேறு பைக்ஸ் எடுக்கும் பொழுது டோட்டலாக சேர்த்து தான் ஒரு வாரண்டி சொல்லுவாங்க, 2 இயர்ஸ் 1 இயர் அப்படின்னு சொல்லி. ஆனால் இங்கே வந்து பார்த்தீங்கன்னா பைக்கே 28 பாகமாக பிரித்து அந்த 28 பாகத்துக்குமே ஒவ்வொரு வாரண்டி கொடுத்துருக்குறாங்க. ஸோ அப்போ இதை விட உங்களுக்கு பெரிய ஒரு ஆஃபரோ வாரண்டியோ இருக்க போகிறது இல்லை அப்படின்னு சொல்லி நான் நினைக்கிறேன். அதையும் தாண்டி வந்து நிறைய விடயங்களை நாங்கள் என்னென்ன மாடல்ஸ் இருக்குது அண்ட் அதை என்னென்ன மாதிரி இயங்குது, ஸோ அதை அப்படின்ற விடயங்கள் சுவாரஸ்யமான விடயங்களை தொடர்ந்து நாங்கள் தொகுப்பினூடாக இணைந்திருந்து பார்க்க போன்றோம். ஸோ ஒவ்வொரு 1 by 1 இங்கே இருக்கக்கூடிய அத்தனை மாடல்களையுமே நாங்கள் உங்களோட மக்களுக்கு வந்து விளக்கப்படுத்திடலாமா? சரி, ஓகே நேர்களே, இதுதான் வந்து ஃபர்ஸ்ட் மாடல் இங்கே இருக்கக்கூடியதுல. ஸோ முதலாவது மாடலை பற்றின விளக்கத்தை பகிர்ந்து கொள்ள போறாரு. ஸோ இது வந்து எங்கிட்ட ருபின் மாடல்ன்றது, ருபின் பேர். இது வந்து ஃபுல் சார்ஜ் போட்டிங்களா 85 கிலோமீட்டர் மட்டும் ஓடலாம். 85 கிலோமீட்டர் ஓடுறா இப்போ 45 இப்போ 2 கியர் மாடல் இருக்குது. ஓகே, ஃபர்ஸ்ட் கியரில் வந்து 35 கிலோமீட்டரும், செகண்டுக்கு 45 கிலோமீட்டரும் ஓடலாம். 45ல் நீங்கள் ஓடுங்க 85 கிலோமீட்டர் ஃபுல்லாக ஓடலாம். இதில் வந்து 3 கலர் இருக்குது. இதில் இப்போ 2 கலர் நிற்குது. இதை விட தனியாக ஒரு பிளாக் இருக்குது. 3 கலர் உங்களை சாய்ஸ் பண்ணலாம் கலரும். ஓகே, கண்டிப்பாக இது லேடிஸுக்கு வந்து ஒரு கம்ஃபர்டபுளான பைக்காக இருக்கும் அப்படின்னு. சரியான வெயிட் குறைவு. அதான் வெயிட்டும் குறைவாக இருக்குது, ரொம்ப ஸ்மூத்தாகவுமே இருக்குது. ஸோ கண்டிப்பாக எல்லாருமே இதை சூஸ் பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லி நான் நினைக்கிறேன். அதையும் தாண்டி வந்து பேட்ரி அப்படின்றது வந்து இங்கே ஒரு 2 வருஷத்துக்கு அப்புறம் சில பேரோட கொமனான ஒரு கேள்வியை தான் நான் இந்த இடத்துல உங்கள்கிட்ட நிறைய கேள்விகள் கேட்டுட்டு வரேன். ஸோ எலக்ட்ரிக் பைக் அப்படின்னும் பொழுது அங்கே வாங்க பயப்படுற விடயங்கள் வந்து இந்த விடயங்களாக தான் இருக்கு. எஸ், பேட்டரி வந்து ஒரு 2 வருஷத்துக்கு பேர்ந்து மாற்ற வேண்டி வரும். அந்த மாதிரி ஒரு மைண்ட் செட் வந்து ஒரு சில கடைகளுக்கு போகும்பொழுது அவங்களாவே சொல்றதை கேள்விப்படக்கூடிய மாதிரி இல்லை. ஸோ அதுக்கு உங்களோட விளக்கம் எப்படி இருக்கு? இது வந்து கட்டாயம் பேட்டரி 2 வருஷத்தை வாரண்டி முடிய மாற்றணும்னு இல்லை. இதில் வந்து 1000 டைம்ஸ் வந்து சார்ஜ் போடலாம். 800லேருந்து 1000 டைம் வந்து சார்ஜ் போடலாம்.
அந்த டைமில் வந்து நீங்கள் டெய்லி சார்ஜ் போட்டாலே 800 நாள் சார்ஜ் போடுறாண்டாலே உங்களுக்கு 2 வருஷத்துக்கு மேலே வரும். 2 வருஷத்துக்கு மேலே டெய்லி சார்ஜ் போட்டாலே வரும். நீங்கள் அதுலேயே ஒரு நாளைக்கு சார்ஜ் போட்டிங்கன்னா கூடுதலாக பாவிக்கலாம். இது வந்து உங்களோட மெயின்டெனன்ஸில் தான் அந்த பேட்டரின்ற பாவனை இருக்குது. சாதாரணமாக ஃபோனுக்கு நீங்கள் டெய்லி சார்ஜ் போட்டு பாவிச்சு கொண்டு இருக்கீங்க, ஃபோனையும் கதைச்சி கொண்டு சார்ஜ் போட்டு கொண்டு வர்றதுக்கும் வித்தியாசம் இருக்குது. சார்ஜ் வந்து பேட்டரி பழுதாகிற தன்மை கூடுதலாக இருக்கும் நீங்கள் ஃபோன் சார்ஜ் போட்டு கொண்டு கதைக்கிறதால. அதே மாதிரி இது இப்போ எங்களோட மெயின்டெனன்ஸ் தான். இப்போ சார்ஜ் போட்டுட்டு ஒரு 15 நிமிஷம் 20 நிமிஷம் விட்டுட்டு நீங்கள் அதை யூஸ் பண்ணலாம். ஓடிட்டு வந்து உடனே சார்ஜ் போட்டுட்டு திருப்பி ஓடணும் மட்டும் இல்லை. அதுதான் உங்களுக்கு பேட்டரியை பழுதாக்குறது தன்மை வந்து கூட வருது. ஓடிட்டு வந்து உடனே சார்ஜை போட்டுட்டு இப்போ இந்த திருப்பி சார்ஜ் போட்டுட்டு கேட்க திரு 2 எடுத்துகிட்டு ஓடிக்க வந்து பேட்டரி பழுதாகிறது கூட வருது. நீங்கள் சார்ஜ் போட்டுட்டு ஒரு 15 நிமிஷம் விட்டு பைக் எடுத்து கொண்டு போகலாம். மற்ற பைக்கை கொண்டு வந்து விட்டுட்டு ஒரு 15-20 நிமிஷம் விட்டுட்டு சார்ஜ் பண்ணலாம். அப்படின்றக்க உங்களுக்கு பேட்டரி நல்ல பாவனையாக இருக்கும். எஸ், அதாவது நீங்க வந்து உங்களோட பாவனையில புள்ள விட்டுட்டு உடனே கம்பெனியில பிளேம் பண்ணிடுவாங்க. ஸோ கண்டிப்பா மக்களே, அதாவது உங்களோட மெயின்டெனன்ஸ்ல தான் உங்களுடைய பொருட்களுக்கான பாதுகாப்பு அப்படின்றது காணப்பட்டிருக்குது. ஸோ 2 வருஷத்துக்கு அப்புறம் உங்களோட பேட்டரி மாற்ற போறீங்க அப்படின்னு சொன்னா அது உங்களோட ஃபால்ட்டா தான் இருக்குமே அப்படின்னு சொன்னான்னு ஒரு இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்துருக்காரு. அதாவது இப்போ நாங்க வெளியே பைக் ஓடிட்டு வரும்பொழுது அந்த ரொம்ப ஹீட்டா இருக்கும். ஸோ நாங்கள் சடனாக அப்படியே கொண்டு போயிட்டு எலக்ட்ரிக்கில் சார்ஜ் போடும் பொழுது அது இன்னுமே வந்து பேட்டரிக்கு தான் பாதகத்தை ஏற்படுத்தும். அதையும் தாண்டி வந்து நாங்கள் ஒரு சார்ஜ் போட்டுட்டு இருக்கோம் அப்படின்னு சொல்லி சொன்னால் அதுவுமே வந்து ஒரு ரிலாக்ஸ் பண்ண விட்டுட்டு பேட்டரியை கூல்படுத்திட்டு தான் திரும்ப நாங்கள் அதை எடுத்து ஒரு 15 மினிட்ஸ் ஒரு 10 மினிட்ஸ் விட்டா கூட உங்களுக்கு வந்து அது ஒரு உங்களோட பைக்குக்கு வந்து ரொம்பவுமே சேஃபாக இருக்கும் அப்படின்றதையுமே சொல்லியிருக்காங்க. ஸோ இங்கே மட்டும்தான் நிறைய ஷாப்பில் வந்துட்டு நாங்கள் நிறைய மெயின்டெனன்ஸ் அண்ட் நிறைய கண்டிஷன்ஸ் அவங்க சொல்லுவாங்க, இந்தந்த மாதிரி பாவீங்க, இந்த மாதிரி ரூல்ஸ் இருக்கு அப்படின்னு சொல்லி நாங்க ரூல்ஸ் விட்டுட்டு அப்புறம் வந்து சொல்லலாம். அதே நேரம் பார்ட்ஸ்லயும் வந்து நீங்க பயப்பட தேவையில்லை. யாழ்ப்பாணத்துல 7 இடத்த சர்வீஸ் சென்டர் இருக்கு. அது வந்து அபான் சென்டர் தான். அபான் சென்டர் சர்வீஸ் சென்டர் 7 இடத்துல இருக்குது. 7 இடத்தையுமே பார்ட்ஸ் தாராளமா இருக்குது. சரி, அதற்கான வந்து சர்வீஸ் வந்து என்ன மாதிரி நீங்க கொடுத்துட்டு இருக்கீங்க? ஸோ ஏதாவது ஸ்பெஷல் ஆஃபரா ஃப்ரீ சர்வீஸ் அந்த மாதிரி இருக்குது? ஃப்ரீ சர்வீஸ் ஒரு சர்வீஸ் வந்து ஃப்ரீ இருக்குது. 750 ஃபர்ஸ்ட்டுக்கு எடுத்து 750 கிலோமீட்டர் ஓடிட்டு ஃபர்ஸ்ட் சர்வீஸ் இருக்குது. அதுக்கு பிறகு ஒவ்வொரு 5000 கிலோமீட்டரும் பெறும். ஒவ்வொரு 5000 கிலோமீட்டருக்கு நீங்கள் மெயின்டெனன்ஸ் சர்வீஸ் தான் இருக்குது. அது வந்து உங்களோட பேட்டரி ஃபுல்லாக பாடி வாஷ் பண்ணி போய்ட்டு பேட்டரி செக் பண்ணி சொல்லுவாங்க. பேட்டரியில் எதுவும் இஷ்யூ இருந்தால் அது புரண்டி போட்டு செய்திருவாங்க. பேட்டரி மெயின்டெனன்ஸுக்கு தான் அந்த சர்வீஸ்ன்றது தேவை. ஓகே, அதாவது வந்து ஃபர்ஸ்ட் சர்வீஸ் உங்களுக்கு இங்கே ஃப்ரீயாக கொடுத்துட்ருக்காங்க ஸ்பெஷலாக. ஸோ அதை தாண்டி வந்து ஒவ்வொரு 5000 கிலோமீட்டருக்கும் தாண்டி நீங்கள் வந்து சர்வீஸ் போட்டுக்கொள்வது உங்களுடைய பைக்குக்கு வந்து இன்னுமே அது ஒரு நல்ல ஒரு விடயமாக காணப்பட்டிருக்குது. சரி, இப்போ நாங்கள் அடுத்த மாடலுக்கு போகலாமா? ஓகே நேயர்களே, இப்போ வந்து அடுத்த மாடல் பைக் எங்களால் பார்க்கக்கூடிய மாதிரி இருக்குது. ஸோ அண்ணா இதை பற்றி இது வந்து எங்களோட 2வது மாடல் M6 சொல்கிறது. இது பெரும்பாலும் லேடிஸுக்குரிய மாடல் மாதிரி தான் அடிச்சிருக்கிறாங்க. இதுன்ற விலை வந்து 4,29,950 ரூபா. இதில் வந்து உங்களுக்கு 4 கலர் இருக்குது. இதில் வந்து ஒயிட் இருக்குது, கிரே கலர் இருக்குது, ப்ளூ கலர் இருக்குது, ரெட் இருக்குது. இது கொஞ்சம் சைக்கிள் மாடல் மாதிரி இருக்கு. சைக்கிள் நல்ல சின்ன மாடல்ல ஹேண்டில் மாதிரி. இது வந்து ஓடுறதுக்கு இன்னும் ரொம்ப கம்ஃபர்டபுளா இருக்கு. குறிப்பா வயது இவர்களுக்கு வந்து இந்த மாதிரி பைக்ஸ் அவங்க வந்து நம்மளா ஓடிட்டு போகக்கூடிய மாதிரி இருக்கும். ஸோ அதை தாண்டி வந்து இந்த பைக்ஸ் வந்து எடுக்கும் பொழுது லீஸ் அப்படின்ற விடயம் இங்க இருக்குதா? லீஸ் இருக்கு. ஓகே, அது என்ன மாதிரி? இப்போ ஃபர்ஸ்ட் டவுன் பேமெண்ட் நார்மலா எல்லாத்துக்குமே 30% டவுன் பேமெண்ட் இருக்குது. இந்த 30% டவுன் பேமெண்ட் கட்டிட்டு நீங்க லீஸ் போட்டுக்கொள்ளலாம். சரி, 30% நீங்க டவுன் பேமெண்ட் செலுத்துனீங்க அப்படின்னு சொல்லிட்டோம்னா ஆட்டாண்டி மிச்சம் 70% வந்து நீங்க லீஸ்ல கட்டிக்கொள்ளக்கூடிய மாதிரி இருக்கும். ஸோ லீஸ் அப்படின்னும் பொழுது நீங்களே அரேஞ்ச் பண்ணி கொடுப்பீங்களா? இல்லை போனா நாங்களே அரேஞ்ச் பண்ணி தருவோம். இல்லாட்டி கஸ்டமர் கேட்டு கம்பெனியில அவை கதைச்சிட்டு வந்தாலும் எங்களுக்கு ஓகே. கூடுதலா எல்லா ஃபினான்ஸ் கம்பெனியும் செய்யறாங்க. ஸோ அட்வான்ஸ்ட்டு இருந்து ஏதாவது ஸ்பெஷலா அந்த லீஸுக்காக ஏதாவது அரேஞ்ச்மெண்ட்ஸ் இருக்குதா? அட்வான்ஸ் இப்போ எங்களோட அட்வான்ஸ் ஃபைனான்ஸ்லேயே எனக்கு கூடுதலாக செய்யலாம். அதை விட வேற ஒரு ஃபைனான்ஸ் கம்பெனியும் செய்யறாங்க. அப்போ வேற
ஃபினான்ஸ் கம்பெனியில விட உங்களோட அபான்ஸ் ஃபினான்ஸ் கம்பெனியில வந்து இந்த வட்டி வீதம் அப்படின்றது எப்படி இருக்குது இந்த லீஸ்? வட்டி வீதம்ன்றது எல்லாமே நார்மல் தான், குறைவு தான். ஓகே, ஒரே சேமா தான். சரி, ஓகே. அப்படின்னா அவங்களுக்கு வந்து இன்னொரு கம்பெனியை நாடி போறதை தாண்டி இவங்கள்ட்டயே வந்து அந்த பினான்சியலா, அதாவது அபான்ஸ் பினான்ஸ்லயும் கூட நீங்க உங்களுடைய டீசா போட்டுக்கொள்ளக்கூடிய வசதியை அவங்களே ஏற்படுத்தி தரதுக்கும் தயாரா இருக்காங்க. ஸோ நீங்க அதுக்காக அலைய வேண்டிய அவசியமும் இல்லை. வாகனர்களே, அடுத்து வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப கிளாசிக் லுக்கா கொடுத்துட்டு இருக்கு. ஸோ ஒரு ஆஷ் அண்ட் கோல்டு சேர்ந்த மாதிரி. ஸோ இதை பற்றி இது எங்களோட 3வது மாடல் T5 சொல்றது. யாழ்ப்பாணத்தை பொறுத்தளவில் அதிகமாக மக்களால் வேண்டப்படுற ஒரு பைக் வந்து இதுதான். ஓகே, இது வந்து லுக் வைஸ்மே நல்லா இருக்கு, அதிகமா சேல் ஆகும் அப்படினு சொல்லி நான் பெட்ரோல் பைக் மாதிரியே டிசைன் பண்ணியிருக்காங்க. அதனால கொஞ்சம் எங்களுக்கு சேல்ஸும் இதெல்லாம் கூட போகுது. இது வந்து 4,59,950 ரூபா. இதில் வந்து 4 கலர் இருக்குது. ஒயிட் இருக்குது, கிரே கலர் இருக்குது, இஞ்சால ப்ளூ இருக்குது, ரெட் இருக்குது. அதிகமாக இந்த கலர் சேல் ஆகும். நினைக்கிறேன் எங்களுக்கு ப்ளூவும் ஆஷும் கூடுதலாக போகும். எஸ், இது வந்து கொஞ்சம் ஒரு மாசான லுக்கா இருக்கு. ஸோ நீங்க பார்க்கும் பொழுதே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். அதை தாண்டி வந்து இதுவுமே ப்ரைஸ் எவ்வளவு சொன்னீங்க? இது 4,59,950. 4,59,950. மேக்ஸிமம் பார்க்க போனா 5 லட்சம் அப்படின்னு சொல்லி 4,60,000 ரூபா. ஓகே ஓகே, சரி. அப்படியே வந்து நிறைய விடயங்கள் தொடர்ந்து நாங்கள் பார்த்துட்டு இருக்கோம். ஸோ அடுத்த மாடல் பார்க்கலாமா? இதை பற்றி ஏதாவது சொல்ல ரெடியா இருக்கீங்களா? இதில் உங்களுக்கு சீட்டு டிக்கி கெப்பாசிட்டியும் வந்து கூடுதலாக இருக்குது. ஸ்பேஸ் வந்து கூட இருக்குது. மற்ற முன்னுக்கு சிலிண்டர், நார்மலாக சிலிண்டர், தண்ணி கேன், அதெல்லாம் முக்கியமான சாமான்கள் இதில் கொண்டு போகக்கூடிய மாதிரி. அதில் எல்லாம் நார்மலாக வச்சு கொண்டு போகக்கூடிய மாதிரி இருக்கு. பெட்ரோல் பைக்கை விட ஸ்பேஸ் கொஞ்சம் கூட. சரி, அதை தாண்டி வந்து ரெஜிஸ்ட்ரேஷன் ஃபீஸ் அப்படின்றது வந்து உங்கள்கிட்ட அடிஷ்னலாக நீங்கள் எடுத்துட்டு இருக்கீங்க பைக்ஸுக்கு. ஸோ அது என்ன மாதிரி? இது ரெடி கேஷுக்கு எடுக்க வந்து 10,550 ரூபா வந்து பதிவு காசு. லீஸ்ன்னு சொல்லியிருக்க 14,550 ரூபா. அப்போ நீங்கள் ரெடி கேஷ் ரெடி பண்ணிட்டு வரது நல்லா நினைக்கிறேன். சரி, பைக்கின்ற விலையோட 10,500 ரூபா, 10,550 ரூபா ரெடி கேஷ். 4,59,900 அப்படின்றது 4,70,70,500 ரூபா பதிவோட சேர்த்து வேறு. ஓகே, 4,70,70,500 ரூபா கொண்டு வந்தாங்க அப்படின்னு சொல்லி சொன்னா. ஓகே, சரி. அடுத்த டீட்டெயில் பார்க்கலாமா? ஓகே, நாங்கள் இப்போ பார்த்துட்டு இருக்கிறது அடுத்த மாடல். ஸோ சொல்லுங்கள் இதை பற்றி. இது எங்களோட T9 என்று சொல்கிறது. T9 மாடல். ஃபுல் சார்ஜுக்கு 100 கிலோமீட்டர் ஓடலாம், 65 கிலோமீட்டர் ஸ்பீடில். ഇതിൻ്റെ விலை வந்து 5,99,950 ரூபா. இதில் வந்து 3 கலர் இருக்குது. இந்த ப்ளூ இருக்குது, ஆஷ் இருக்குது, இஞ்சால ரெட் இருக்குது. இதை தாண்டி வந்து இப்போ வாரண்டி அப்படின்னும் பொழுது நீங்கள் இன்சூரன்ஸ் வச்சு அதுக்கான வாரண்டி நீங்கள் கொடுத்துருக்கீங்க? இல்லை இல்லை, இன்சூரன்ஸ் அவங்களுக்கு இப்போ வேற பைக்ஸை பார்க்கும் பொழுது ஃபுல் பார்ட்டி செலுத்தி இன்சூரன்ஸ் இதனா தான் அதுக்கான வாரண்டி. அது வந்து லீஸ் அண்ட் போடையாக லீசிங் கம்பெனி தான் அதை செய்கிறது. லீசிங் கம்பெனிக்கு வந்து ஃபுல் லீஸ் போட்டால் தான் லீசிங் செய்வாங்க. அதில் வந்து அவங்க கவனி கொள்ளுவாங்க. அதை விட நீங்கள் ரெடி கேஷுக்கு எடுத்துகிட்டு ஃபுல் லீஸ் போட்டாலும் உங்களுக்கு அந்த பார்ட்ஸு ஃபிசிக்கல் டேமேஜ் ஆகிற பார்ட்ஸுகளுக்கு வந்து நீங்கள் காசு கொடுத்து தான் செய்ய வேண்டியது. அதுகளுக்கு தான் அந்த வாரண்டி தேவைப்படும். மற்ற பார்ட்ஸ் நார்மல் வாரண்டி வந்து நாங்கள் இன்சூரன்ஸ் தேவையில்லை அதுக்கு. ஓகே, அது வந்து எல்லாமே செய்யலாம். ஃபிசிக்கல் டேமேஜுக்கு மட்டும்தான் அந்த நீங்கள் உங்களோட சேஃப்டிக்கு நீங்கள் ஃபுல் இன்சூரன்ஸ் போட்டு எடுத்துக்கலாம். ஓகே, சரி. இல்லை, நான் வேறு கம்பெனியில் கேள்விப்பட்டிருக்கேன். அதாவது வந்து நீங்கள் ஃபுல் பார்ட்டி இன்சூரன்ஸ் கொடுத்துருந்தா தான் நீங்கள் வந்து வாரண்டிக்கு நாங்கள் அப்ளை பண்ணி தருவோம் அந்த மாதிரி சொல்லி. அப்படி சரி, ஓகே. அந்த மாதிரி பிரச்சனை இங்கே இல்லைங்க. ஸோ அதனால நீங்கள் தாராளமாக எடுத்துகிட்டு போகக்கூடிய மாதிரி இருக்கும். சரி, இப்போ அடுத்த மாடல் பார்க்கலாமா? ஓகே, இது வந்து நம்ம இந்த ஷோப்போட லாஸ்ட் மாடல் அப்படின்னு சொல்லி இன்னும் இருக்கு. ஸோ அதாவது வந்து லாஸ்ட் மாடல் அப்படின்னு சொல்றது கேட்ட மாதிரி தான் இருக்கே அப்படின்னு சொல்லும்போது இப்போ ரீசெண்டாக வந்த மாடல் மாதிரி இருக்கு. எங்கேயுமே இதை நான் பார்த்துருக்கேன். அந்த அளவுக்கு வடிவான ஒரு டிசைனோட காணப்பட்டு இருக்குது. குறிப்பாக இந்த பைக்கை பார்த்தீங்க அப்படின்னு சொன்னா உங்களுக்கு கேமராக்கு எப்படி தெரியுதோ தெரியல, பட் நேரில் வந்து பார்க்கும் பொழுது செம்ம மார்க்கா இருக்கு. ஸோ கண்டிப்பாக லேடிஸுக்கு இந்த பைக் வந்து ரொம்பவுமே பிடிக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அவங்களோட கருத்து எப்படி இந்த பைக்குக்கு? இது வந்து ஸ்பெஷல் பைக் ஒன்று தான். எங்களோட ஈஸிகோன்னு சொல்கிற மாடல் 6,39,950 ரூபா முடியுது. இதுக்கு வந்து ஸ்பெஷல் ஆப்ஷன் வந்து ரிவர்ஸ் இருக்குது. இப்போ நீங்கள் திருப்புற சொல்கிற சோத்துக்காக ஒரு 4 கிலோமீட்டர் ஸ்பீடில் வந்து ரிவர்ஸ் இருக்குது. அதை விட ஆட்டோ ரீசார்ஜ் இருக்குது.
மற்ற க்ரூஸ் கண்ட்ரோல் இருக்குது. இப்போ நீங்கள் தொடர்ச்சியாக ஒரே கிலோமீட்டரில் போகிறேன்னா இப்போ செட் பண்ணி போட்டு, இப்போ ஹைப்ரிட் கார்களில் செட் பண்ணுற மாதிரி இதுக்கும் செட் பண்ணி போட்டு தொடர்ச்சியாக ஒரே கிலோமீட்டரில் ஓடக்கூடிய மாதிரி செய்யலாம். அதை வந்து ஸ்பெஷலாக கொடுத்துருக்குறாங்க 3 ஆப்ஷன். ஓகே, அந்த பைக்கோட மாடலை பார்க்க நான் நினைச்சேன் இதுக்கு ஏதோ ஒரு ஸ்பெஷலான விடயம் இருக்குது அப்படின்னு சொல்லி. இது ஒரு மினி காராக இருக்குதுங்க. ஸோ இது பைக்கில் கார் அப்படின்னு தான் சொல்லிக்கொள்ள எதுவுமே எந்த பைக்குக்காவது ரிவர்ஸ் இருந்து நீங்கள் பார்த்துருக்கீங்களா? இல்லை தானே. ஸோ இதுக்கு வந்து ரிவர்ஸ் போகக்கூடிய வசதியுமே செய்திருக்காங்க. அண்ட் வந்து ஒரு காருக்கு எந்த அளவு நாங்கள் ஒரு செட்டப் செய்வோமோ அதுக்கேற்ற செட்டப்ஸ் எல்லாமே இந்த பைக்கில் வந்து அடிஷ்னலாக ஆட் பண்ணியிருக்கிறாங்க. அதனால தான் இதோட ப்ரைஸ் வந்து பார்க்கும் பொழுது 6,39,900 காணப்பட்டிருக்குது. ஸோ கண்டிப்பாக வந்து ஏதாச்சும் டிஸ்கவுண்ட் கண்டிப்பாக எல்லா பைக்ஸ்க்குமே இருக்கா? டிஸ்கவுண்ட் வந்து இப்போ அது சில மாதங்களில் தான் கொடுப்பாங்க, தொடர்ந்து கொடுக்குற இல்லை, சில 2 மாதத்தில் கொடுப்பாங்க. சரி, கண்டிப்பாக அந்த ஆஃபர் வரும் பொழுது இதெல்லாம் நீங்கள் மிஸ் பண்ணிடாதீங்க. ஸோ இப்போ கூட பிரச்சனை இல்லை அப்படின்னு பொழுது மற்ற பைக்ஸை ஒப்பிடும் பொழுது இது உங்களுக்கு வந்து குறைவாக தான் கொடுத்துட்டு இருக்காங்க. இது வந்து ஃபுல் சார்ஜ் 100 கிலோமீட்டர் ப்ளஸில் ஓடக்கூடிய மாதிரி இருக்கு. ஓகே, அதாவது வந்து பார்க்கும் பொழுது இதை விட வேறு என்னங்க உங்களுக்கு ஒரு கெப்பாசிட்டி ஒரு பைக் எடுக்கிறதுக்கு? சரி, இப்போ நான் சொல்லிட்டு இந்த லாஸ்ட் மாடல் தான் என்ன சொல்லல, இல்லை நிறைய மாடல்ஸ் இருக்குப்பா அப்படின்னு சொல்லி. ஸோ அடுத்த மாடலை பார்க்கலாமா? ஓகே, அடுத்த பைக். ஸோ இதுவும் கொஞ்சம் ரிச் லுக்காக எங்களுக்கு கொடுத்துட்டு இருக்குது. ஸோ நீங்கள் பார்க்கும் பொழுதே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கு இந்த பிளக் எல்லாம் செம்மையாக இருக்குங்க நேரம் பார்க்கும் பொழுது. ஸோ அண்ணா சார், இது வந்து இப்போ எங்கடையில் லாஸ்ட்டாக வந்த மாடல் உண்டு. 6,64,950 ரூபா, 6,65,000 ரூபா முடியுது. இது வந்து பிக்கப் கொஞ்சம் கூட, இப்போ மோட்டார் பவர் கொஞ்சம் கூட, 2000 பேட்ச் மோட்டார். மற்ற ஜென்ஸுக்கு சூட்டபுளான பைக் மாதிரி தான் இது டிசைன் பண்ணியிருக்கிறாங்க. மேக்ஸிமம் ஸ்பீட் வந்து 70 கிலோமீட்டர், 65லேருந்து 70 கிலோமீட்டர் மட்டும் ஸ்பீடில் போகலாம். இதில் 3 கலர் இருக்குது. கிரே கலர் இருக்குது, இந்த பிளாக் இருக்குது, இதில் ஒரு மேட் கிரே. ஓகே, அதாவது அவர் சொல்லியிருந்தாரு ஆஃபீஸுக்கு போகிறவங்க ஸோ ஜென்ஸுக்கு வந்து இது ரொம்பவுமே கம்ஃபர்டபுளாக இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ பிக்கப் வந்து இதுக்கு வந்து கொஞ்சம் அதிகமாக இருக்குது. அதனால தான் ப்ரைஸ் வந்து இந்த லாபத்துக்கு சொல்லியிருக்காங்க. ஸோ கண்டிப்பாக வந்து இந்த தொகுப்பும் உங்களுக்கு பிரயோசனமாக இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்கேன். இன்றையோட வந்து இந்த எலக்ட்ரிக் பைக்ஸில் இருக்கக்கூடிய நிறைய கேள்விகளை நான் கிளியர் பண்ணியிருப்பேன் அப்படின்னு சொல்லி நான் நினைக்கிறேன், இல்லையா? எஸ். சரி, இதை தாண்டி வேறு ஏதாவது முடியும்? இதை விட ஸ்பெஷலாக வந்து எல்லா மக்களும் வந்து எதிர்பார்க்குற வந்து டயர். இப்போ எல்லா இடம் வழியில் வேண்டக்கூடிய மாதிரி இருக்குமான்னு பார்ப்பாங்க. இது வந்து நார்மல் டயர் சைஸ் தான். இது 2 சைஸ்லேயே இருக்குது. 310 மற்றது 90-90 2 சைஸ் தான் இருக்குது. இதில் டயரில் எந்த வித பிரச்சனையும் பெறாது. ஓகே, இதுவுமே என்ன சொல்கிறது, வேறு பைக்ஸோட நீங்கள் போட்டு பார்க்கல அதுக்கு சலிச்சது இல்லை அப்படின்னு தான் சொல்லிக்கொள்ளலாம். ஸோ நீங்கள் நினைக்கலாம் அது வந்து பெட்ரோலில் ஓடுறது, இது எலக்ட்ரிக்கில் வரும், அவ்வளோதான் டிஃப்ரென்ஸே தவிர மற்றபடி எல்லா ஃபங்க்ஷன்ஸுமே ரெண்டுக்குமே உண்டாக தான் இருக்குது. இது உங்களுக்கு வந்து விபத்துகள் ஏற்படுறதுக்கு ரொம்ப குறைவாக இருக்கும். அப்படின்னும் பொழுது மெயின்டெனன்ஸுமே குறையுது. அப்படின்னும் பொழுது உங்களுக்கு வந்து இதை விட வேறு என்னங்க வேணும்? ஸோ இதை விட நான் என்ன சொல்கிறேன்னு தெரியலை. கண்டிப்பாக நீங்கள் ஒரு வாட்டி வந்து விசிட் பண்ணுங்கள். பைக் எடுக்கணும், எந்த பைக் எடுக்கலாம், ஸோ உங்களோட பட்ஜெட்டுக்கு ஏற்ற மாதிரி. ஸோ அந்த ஆசைப்பட்டு அதிகமாக நீங்கள் அதுக்கு முதலீடு செய்து உங்களை மீறி உங்களோட சக்திக்கு மீறி நீங்கள் கஷ்டப்படுறதை விட இந்த மாதிரி வந்து கம்ஃபர்டபுளுக்கு ஏற்ற மாதிரியான ப்ரைஸில் இருக்கக்கூடிய பைக்ஸ் எடுத்து ஸோ உங்களோட ஃபேமிலி அண்ட் நீங்கள் வந்து சந்தோஷமாக இருங்க அப்படின்னு சொல்லிட்டு நானும் இப்போ நிகழ்ச்சியை முடிவுக்கு கொண்டு வரதுக்கான காரணம் இவ்வளவு நேரம் இந்த நிகழ்ச்சியில் எங்களுக்காக இவ்வளவு இடத்தையும் அதாவது சொல்லி இந்த பைக்ஸை பற்றின ரிவ்யூஸை கொடுத்ததுக்கு உங்களுக்கு ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நன்றி. ஸோ நீங்கள் எங்களோட மக்களுக்கு ஏதாவது சொல்ல விரும்புறீங்களா லாஸ்ட்டாக? மக்கள் எதிர்பார்க்கறது என்ன உண்டு, இந்த லைசன்ஸ் இல்லாத மாடல். லைசன்ஸ் இல்லாத மாடல் பைக் வந்து எலக்ட்ரிக்கில் சாதாரணமாக எல்லாரும் எலக்ட்ரிக் பைக் உடனே லைசன்ஸ் தேவையில்லைன்ட்டு தான் எதிர்பார்க்குறது. ஆனால் இதுகள் வந்து அதே மாதிரி இல்லை, ஸ்பீடுகள் கொஞ்சம் கூடன்றதால லைசன்ஸோடு தான் ஓடக்கூடிய மாதிரி செய்திருக்கிறாங்க. அதை விட ஸ்பெஷலாக வந்து லைசன்ஸ் இல்லாத மாடல் வந்து எங்களுக்கு வாரம் 1ஆம் தேதிக்கு பிறகு எடுக்கக்கூடிய மாதிரி இருக்கும். ஓகே, அப்போ உங்களுக்கு வந்து இனிமேல் இன்னொரு டென்ஷனுமே இருக்க போகிறதில்ல. ஸோ இந்த லைசன்ஸ் யாருக்கெல்லாம் அது தடையாக இருக்குதோ ஸோ அவங்களுக்கு ஒரு சொல்யூஷனா லைசன்ஸ் இல்லாமல் ஓடக்கூடிய ஒரு வெஹிக்கிளுமே கம்மிங் சூன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. வாரம் 1ஆம் தேதி இவங்களோட ஷோரூம்ல வந்து அதுவுமே அவைலபிளா இருக்கும். உங்களுடைய பதிவுகளையுமே நீங்க முன்பதிவு செய்து கொள்ளக்கூடிய மாதிரி இருக்கும். சரி, அதை தாங்க இன்னொரு விஷயம் இப்போதான் கிளிக் ஆகுதுங்க.
அதாவது பைக்ஸ் வந்து இப்போ அவங்க ஒரு மாடலை பார்த்துட்டு இந்த மாடல்ல இந்த கலர் தேவை, பட் அந்த கலர் உங்கள்கிட்ட இல்ல அப்படின்னு சொல்லி அதை எடுத்து தரலாம். அது எத்தனை நாளைக்குள்ள நீங்க அவங்களுக்கு அது இப்ப என்ன கலந்து இப்ப உடனே எடுக்கக்கூடிய மேனா ஒரு நாள்லயே நாங்க எடுத்து கொடுப்போம். கொழம்புல இருந்து எடுக்கணும்னு சொன்னா 3 நாள் 4 நாள்ல எடுத்து கொடுப்போம். அதான் நம்பர் பிளேட் அண்ட் புக்ஸ் அதை இப்ப எத்தனை நாளைக்குள்ள நார்மலா பதிவு வந்து 14 நாள் செல்லுது. 14 நாள்ல புத்தகம் வந்துடும். நம்ம பிளேயர் இப்போதைக்கு வார இல்ல தானே, இப்ப நார்மலா எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம். அதுக்கு கூடுதலா தான் இப்ப போகுது. லைசன்ஸ் என்ன நம்ம பிளேயர் ஒருத்தருக்குமே இது வரையும் கொடுக்கல, போன டிசம்பர்ல இருந்து. சரி, ஓகே. அதாவது வந்து சேம் 14 நாளைக்கு அப்புறம் உங்களுடைய புக் வந்து கையில வரும். அதை தாண்டி நம்பர் பிளேட் 6 மாதத்துக்கு அப்புறம் அது உங்களுக்கு தெரிஞ்ச விஷயம் தான். ஸோ கண்டிப்பாக இன்றைய தினத்திலும் பல விடயங்கள் இந்த எலக்ட்ரிக் பைக்ஸை பற்றி உங்களுக்கு நான் கொடுத்திருப்பேன் அப்படின்ற ஒரு நம்பிக்கையோட நிகழ்ச்சியிலிருந்து நானும் விடைபெற்று செல்லப்போறேன். இவ்வளவு நேரம் இந்த நிகழ்ச்சியூடாக இணைந்து கொண்டிருந்த அத்தனை சொந்தங்களுக்கும் நன்றிகள். குறிப்பாக இந்த நிகழ்ச்சிக்கு ஒளிப்பதிவு மேற்கொண்ட கேமராமேனுக்குமே இந்த இடத்துல நன்றிகளை குறிக்கணும். மற்றும் ஒரு அடுத்த நிகழ்ச்சியூடாக உங்களை நேரையும் சந்திக்கும் வரை உங்களிடத்திலிருந்து விடைபெற்று செல்லும் நான் உங்கள் ராஜ். நன்றி நேயர்களே.